விண்டோஸ் லேப்டாப் வச்சுருக்க நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்த கமாண்ட் வந்து ரன் பண்ணி பார்த்துருப்போம் ஃபார் iOS ஃபைல் வந்து எடுக்கிறதுக்கு. பட் இது பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஆகவே ஆகாது. பட் அது வந்து நம்மளுக்கு தெரியாமல் அந்த டைமில் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இப்போ நானும் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளட்டரில் வந்து இந்த கமாண்ட் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து அடிஷ்னலாக நிறைய ரிசோர்ஸஸ் வந்து இப்போ யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். இது வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேஸ் போட்டிருப்பாங்க. பட் அதில் வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை. அப்படி இருந்தவங்க வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து வித்தவுட் மேக் ஓஎஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதில் வந்து விண்டோஸில் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி எடுக்கவே முடியாது. இப்போது ChatGPTலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்டினாக கேட்டிருக்கேன், வித்தவுட் மேக் ட்ராப்பாக கேன் ஐ ரன் ஃப்ளட்டர் பில்ட் iOS இன் விண்டோஸ்னு கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ யூ கனாட் ரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஃப்ளட்டரில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் நம்ம எப்போவுமே ஃப்ளட்டரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது வந்து நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதில் வந்து நம்ம iOS கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து நம்ம மேக் கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து விண்டோஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து நம்ம காமனாக எல்லாமே டிக் பண்ணி தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம எல்லா ஓஎஸ்க்குமே கொடுத்துருப்போம். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம iOSக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டேரெக்டாக அதில் வந்து என்ன பண்ண முடியாது, பில்ட் எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா iOSக்கு வந்து ரன்னருக்குள்ள ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கோடில் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனிங் கீ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த சைனிங் கீயை வந்து நம்ம ஆப்பிள் டெவலப்பர் அக்கௌண்ட் கூட வந்து இன்டெகிரேட் ஆகும். வித்தவுட் அந்த ஆப்பிள் டெவலப்பர் அக்கௌண்ட் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, iOS ஃபைல் வந்து நம்ம பில்ட் எடுக்கவே முடியாது. இப்போ வந்து நம்ம ஒரு ஏபிகே ஃபைல் நம்ம பில்ட் எடுக்கணும்னா கூட ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா ப்ளே கன்சோல் அக்கௌண்ட் வாங்காமல் எடுத்துடலாம். பட் இங்கே நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ஆப்பை வந்து இப்போ ஒரு உங்களோட கிளைண்ட் வந்து ஒரு ஆப் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைவில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவீங்க, ஒரு ஏபிகே பில் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிடுவீங்க. பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஆப்பை வந்து ஒரு iOS ஆப்பை வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஆப்பிள் டெவலப்பர் அக்கௌண்ட் தேவை. அப்படி அக்கௌண்ட் இருந்தால் உங்களால் ஃபர்தராக ஆப்பே டெஸ்ட் பண்ண முடியும். டெஸ்ட் பண்ணி அதை வந்து டெஸ்ட் ஃப்ளைட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா வந்து அதை பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். டேரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, தனியாக ஃபைலை வந்து நம்ம ஆண்ட்ராய்டில் பண்ணுற மாதிரி தனியாக வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ண மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குதுன்னு போட்டுருவேன். பட் அது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆப்பிளோட பாலிசி வந்து அதை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பெஸ்ட்டு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக் ஓஎஸில் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி மேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்கோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலேருந்து இந்த கமாண்டை பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஐபிஏ ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எப்போ இதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிது அப்படின்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்து நான் M2 வாங்கினேன். ஸோ M2 வாங்கினதுக்கப்புறமா தான் நான் அதில் கொடுத்துருக்க அந்த iOSல உள்ள ஃபைலை வந்து நான் டேரெக்டாக எக்ஸ்கோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த கமாண்டை பாஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு அந்த ஐபிஏ ஃபைலே கிடச்சிது. ஸோ அதனால தான் சரி ஓகே M2 யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் விண்டோஸில் இந்த மாதிரிலாம் இஷ்யூ எனக்கு இருந்தது, இந்த மாதிரிலாம் இஷ்யூ இருக்குது எனக்கு தெரியாது. அதனால் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம இது பண்ணேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ நாங்கள் சொல்ல வரேன்னா வித்தவுட் மேக் ஓஎஸ் உங்களால் என்ன பண்ண முடியாது, iOS ஃபைலை வந்து உங்களால் எடுக்கவே முடியாது. எடுத்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. iOSல வந்து அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்யூரிட்டி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சுருப்பாங்க. iOSஸை பற்றி நம்ம இன்னும் சொல்கிறதா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட ஃபிசிக்கல் டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆண்ட்ராய்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணக்கப்புறம் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இங்கே iOSல உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கல் டிவைஸை கொடுத்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் டிவைஸை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பனே ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து நீங்கள் டெஸ்ட் ஃப்ளைட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தான் என்ன ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது உங்களுக்கு iOSல. பட் எல்லாமே செக்யூரிட்டி இஷ்யூ தான். செக்யூரிட்டியில் வந்து நல்லா இதாக இருக்கும், எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு வராது. அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.